ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே ஞானத்தை குறித்து நாம் பார்த்தோம். இந்த ஞானம் நமக்கு அவசியமா அவசியமில்லையா, எதற்காக என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். கொலோசியர் 1:9 நாம் வாசிக்க கேட்கலாம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இங்கே வேதம் நமக்கு சொல்கிறது, நாம் எல்லோரும் எல்லாவித ஞானத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு நாம் வாழ முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், இந்த உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நிறைய விவேகிகள் இருக்கிறார்கள், ஞானிகள் இருக்கிறார்கள், புத்திசாலிகள் இருக்கிறார்கள், அறிவாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் இடத்திலிருந்தெல்லாம் நாம் தப்பி வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பமும் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எல்லா ஞானத்தையும் தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மனித ஞானம் இல்லை என்று சொன்னால் மனிதனிடத்திலிருந்து வருகிற நமக்கு விரோதமாய் வருகிற செயல்களிலிருந்து நாம் தப்ப முடியாது. இப்போ மனித ஞானம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த மனிதனுடைய ஞானம் உளவியல் சார்ந்தது. ஒரு மனிதனை குறித்து முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது உளவியல் என்று சொல்லுகிறார்கள். கல்வியை குறித்து நமக்கு அறிவு இருக்க வேண்டும். இந்த வானம் பூமி இதை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இயற்கையை குறித்ததான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அரசியலை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே போல பொருளாதாரத்தை குறித்தும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இவைகளை பற்றிய அறிவும் அனுபவமும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ இந்த மனிதனுடைய அறிவு நமக்கு தேவையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தேவை. அது இல்லாமல் நாம் மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ முடியாது. ஆனால் இதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், அது சுயநலம் சார்ந்தது. இதனாலே மற்றவர்களுக்கு எதையுமே நாம் செய்ய முடியாது. இது எல்லாமே சுயநலத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கும். அதே போல இந்த ஞானத்தினாலே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, நித்திய ஜீவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இது மரணத்துக்கு பின்பு அந்த ஞானம் அவனோடு கூட அது அழிந்து போகும். ரெண்டாவது, உலக ஞானம். உலக ஞானம் நமக்கு தேவையா என்று சொன்னால் கண்டிப்பாக தேவை. இந்த உலக ஞானம் என்பது தனக்காக வாழ்வது. இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அடைந்து இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய மனிதனாக, மகானாக, அறிவாளியாக, பெரிய செல்வந்தனாக, பேர் புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை குறித்து நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுகிறார்கள். எப்படி இந்த பொருளை அடைய வேண்டும், எப்படி இன்னைக்கு இந்த நாட்டை எப்படி அடைய வேண்டும், இந்த தேசத்தை எப்படி பிடிக்கணும், இந்த தொழிலில் நாம் எப்படி மெஜாரிட்டியாக ஜெயிக்க வேண்டும், என்னை தவிர யாருமே இந்த தொழில் செய்யக்கூடாது, யாருமே என்னை விட பணக்காரனாக இருக்க முடியாது. அதற்காக நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தை குறித்து நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதில் உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2வது உலகப் போரிலே ஹிட்லர் என்பவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உதாரணத்துக்கு அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நான் ஆள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே அவன் யூத இனத்தையே அவன் அழித்தான்.
காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் இந்த உலகத்தை நான் பிடிக்க வேண்டும், இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இருக்கக்கூடாது, ஏனென்றால் சர்வாதிகாரம் மக்களாட்சி இருக்கக்கூடாது என்பதை அவன் கருத்திலே கொண்டு சமுதாயத்தை எல்லாம் ஒடுக்குகிறவனாக அவன் காணப்பட்டான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட அவன் செயல்பட்டான் என்று சொல்லியிருக்கிறது. அண்டை நாடுகளை எல்லாம் அவன் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி செய்து சர்வாதிகாரியாக அவன் இருந்தான். ஆகையினாலே இந்த உலக ஞானத்தினாலே இந்த உலகத்தை தான் பிடிக்க முடியுமே தவிர இந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த வழிகளை அவனுக்கு தெரியாது. இன்னொன்று, மற்றவர்களை நேசிக்கிற நேசம் அங்கே கிடையாது. நான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம், அகந்தை தான் இந்த உலக ஞானத்தினாலே மனிதனுக்கு வரும். அடுத்தது விவேகியின் ஞானம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எது சரி, எது சரியில்லை, எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது என்னுடைய விருப்பம், எது தேவனுடைய விருப்பம், எது சாபம், எது ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்தின்படி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து அதன்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான், அந்த அனுபவத்தை சொல்லுகிறது தான் விவேகியின் ஞானம் என்று சொல்லியிருக்கிறது. அதை நாம் வேதாகமத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யார் விவேகி என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுனுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ்கிறவன் தான் விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விவேகியின் ஞானம் என்பது ஆண்டவர் சொல்லுகிறபடி வாழ்ந்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறது தான் விவேகியினுடைய ஞானம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் இருந்தால் இந்த உலகத்தில் குழப்பம் இல்லாமல் வாழலாம், நஷ்டம் இல்லாமல் வாழலாம், சமாதானத்தோடு வாழ முடியும். அடுத்தது சாலமோனின் ஞானம் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில். இப்போ சாலமோனுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு சமுதாய ஒழுங்கு. சாலமோன் எழுதியிருக்கிற அந்த நீதிமொழிகளிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் ஒரு சமுதாயத்தினுடைய ஒழுங்கு எப்படி இருக்கணும், இஸ்ரேல் மக்களுடைய ஒழுக்கத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல அறிவுகள் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதே போல நல்ல நடத்தைகள் இருக்க வேண்டும், நன்னடத்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். அதே மாதிரி இஸ்ரவேலின் மக்களுடைய ஆட்சி காலங்களிலே இஸ்ரவேல் நாட்டில் இருந்த ஞானிகள் எல்லாம் சொன்ன அந்த அறிவுரைகளை அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி குடும்ப உறவுகளை குறித்து அந்த நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி எப்படி பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பதை குறித்து சாலமோனின் ஞானம் சொல்கிறது. அந்த சம்பாதித்த பொருளை எப்படி நாம் செலவழிக்க வேண்டும், எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை குறித்தும் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சமூக உறவுகளை குறித்து, அதாவது மற்ற சமூகத்தோடு கூட நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறது. நல்ல நடத்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது. சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது. மனத்தாழ்மையாய் வாழ வேண்டும் என்று சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது. பொறுமையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது. ஏழைகளை நாம் நேசிக்க வேண்டும் என்று சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது. மாறாத அன்பு இருக்க வேண்டும், மாறாத உறவு இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லியிருக்கிறது. மற்றும் பெண்கள் விஷயத்திலே, மதுபான விஷயத்திலே, போதைப் பொருட்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் சாலமோனின் ஞானம் சொல்லுகிறது. இதெல்லாம் எதற்கு தேவை என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழும்போது நாம் மனிதர்களால் வருகிற பிரச்சனை, உலகத்தால் வருகிற பிரச்சனை,
அதே மாதிரி ஞானிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் நாம் சந்தித்து நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ அதையெல்லாம் வெறுத்துவிட்டு தேவையானதை நாம் எடுத்துக்கொண்டு மற்றதை வெறுத்துவிட்டு ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. இறுதியாக தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லுகிறது. தேவ ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே நடப்பதுதான் நமக்கு நித்திய ஜீவன். நாம் அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய ஞானம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறது. அதே மாதிரி சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்கிறது. மன்னிக்கிறதற்கு உதவி செய்கிறது. நேர்மையாக வாழ்வதற்கு உதவி செய்கிறது. ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு தேவனுடைய ஞானம் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகையினாலே தேவ ஞானத்தை பெற்று வேத வசன அடிப்படையில் சரியான முடிவுகளை எடுத்து பாவத்திலிருந்து விலகி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு இந்த ஞானம் நமக்கு உதவி செய்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ஞானம் என்று நாம் பார்த்தோம். இது இயேசுதான் இந்த உலகத்திலே நமக்கு வழி. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது விவேகியின் ஞானத்துக்கு தப்பி நடந்தார். உலக ஞானிகள் அவரை சந்தித்தார்கள். அதே மாதிரி மனிதர்கள் அவரை சந்தித்தார்கள். எல்லாரும் சந்தித்து எல்லாரும் அவருக்கு கேள்விகளை அவரிடத்தில் எழுப்பினார்கள். பல விதங்களிலே அவர்களை ஆண்டவரை இயேசுவை சோதிப்பதற்கு அவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். ஆனால் இயேசுவோ தேவனால் அனுப்பப்பட்டவராயிருந்தபடியினாலே, அவரே ஞானமாயிருந்தபடியினாலே எல்லா உபாயத்திற்கும் அவர் விலக்கி தன்னை காத்து கொண்டார். எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அதை அவர் செய்து முடித்தார். ஆகையினாலே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது எல்லா ஞானமும் நமக்கு தேவைதான். காரணம், அதனால் வரக்கூடிய தீமைகளை நாம் எதிர்த்து போராடுவதற்கு மனித ஞானம் தேவை. மனிதர்களால் வரக்கூடிய பிரச்சனையை நாம் ஜெயிப்பதற்கு, உலகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கு உலக ஞானம் நமக்கு தேவை. அதே போல விவேகியினுடைய பிரச்சனைகளால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் விவேகியினுடைய ஞானத்தை பற்றி நமக்கு புரிந்திருக்க வேண்டும். தேவ ஞானம் எதற்கு என்று சொன்னால், இதை எல்லாவற்றையும் முறியடிப்பதற்காக தேவனுடைய ஞானம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த ஞானத்திலெல்லாம் நாம் நிலைத்திருக்க தேவையில்லை. நாம் இயேசுவின் ஞானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் மற்ற ஞானத்தை நமக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அதை விட்டுவிட வேண்டும். ஆனால் தேவ ஞானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் இயேசுவை போல இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆகையினாலே எல்லா ஞானமும் நமக்கு தேவை. அதிலே நாம் தேவ ஞானத்தில் மட்டும் நிலைத்திருப்போம். இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனுடைய ஞானமே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே மனித ஞானத்தை குறித்தும், ஆண்டவரே தேவரீர் விவேகினுடைய ஞானத்தை குறித்தும், உலக ஞானத்தை குறித்தும், சாலமோனுடைய ஞானத்தை குறித்தும் நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொண்டோம். அதிலெல்லாம் நிலைத்திருக்காமல் ஆண்டவரே உம்முடைய ஞானத்திலே மாத்திரம் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானத்திலே நிலைத்திருந்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் அதிக கனிகளை கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.